பண்றேன். கவலைப்படாதீங்க. நெறைய பேருக்கு நெறைய டவுட் இருக்குன்னு எனக்கு தெரியும். வழக்கம் போல யோசிச்சுலாம் முடிச்சுட்டு, சரி ஓகே இருக்க துணி எல்லாத்தையும் துவைச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். வாஷிங் மிஷினை போடலாமே நீங்க யோசிச்சிருப்பீங்க. அந்த வாஷிங் மிஷினை நான் போட்டா நம்ம இந்த எலாஸ்டிக் மாதிரி இருக்க துணி எல்லாமே வந்து இன்னுமே லூஸ் ஆயிடுது. அரை சைஸ்ல இருக்க பேண்ட் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு கால் சைஸ்ல ஆயிடும்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா முக்கால் சைஸ் ஆயிடுது அந்த பேண்ட் எல்லாமே. முக்கால் சைஸ் ஆனா அந்த பேண்ட்டை யார் போடுறதுன்னு எனக்கு தெரியல. வெளியெல்லாம் போய் நல்லா ஆட்டம் போட்டோம்ல, வெளியே போடுற ட்ரெஸ் எல்லாம் அதுல போட்டா முக்கால் சைஸ் ஆயிடும். நான் இருக்கிறதே வந்து கால் சைஸ் மாதிரி தான். இல்லை முக்கால் சைஸை போட்டால் நான் எங்கே போகிறது? பார்க்குறவங்களாம் சேர்ப்பாங்க. ஒரு வழியா துணி எல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுன்னு நம்ம வந்து தினமும் செய்கிற வேலை என்ன, இது மட்டும்தான் நம்ம உருப்படியாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் நோண்ட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் யோசிக்கிறீங்க நான் எங்கே நடந்து போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து கிளாஸ் போய்கிட்டு இருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஒரு வழியாக நமக்கு உணவு தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்குது எல்லாமே வந்து இன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் உணவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா